அன்பு நண்பர்களே, ஒப்புதல் வாக்குமூலம் என்ற தலைப்பில் இன்று ஒரு பதிவை பார்க்கலாம். போலீஸ் கஸ்டடியில், அதாவது காவல்துறை கட்டுப்பாட்டில் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிற பேரில் ஒரு டாக்குமெண்ட்டில், ஒரு ஆவணத்தில் கையெழுத்து வாங்குவாங்க. காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது நாம் என்னமெல்லாம் ஒத்துக்கிட்டோமோ அதையெல்லாம் பேப்பரில் எழுதி கையெழுத்து வாங்குவாங்க. இந்த ஒப்புதல் வாக்குமூலம் இந்திய சாட்சிய சட்டப்பிரிவு 25 படி செல்லாது. அதாவதுங்க, இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேங்கிறக்காக முதல்ல யாரும் பயப்படாதீங்க. இதை வச்சு உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. இந்த ஒப்புதல் வாக்குமூலம் எப்போ தெரியுமா செல்லுபடியாகும்? அதாவது இந்திய சாட்சிய சட்டப்பிரிவு 26 படி இந்த ஒப்புதல் வாக்குமூலம் கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டில் ஜட்ஜு, அதாவது நீதிபதி, காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது எழுதி கொடுக்கப்பட்ட அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சுட்டு கேட்பார். இந்த மாதிரி நீங்கள் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க, இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்னு கேட்கும் பொழுது நீங்கள் ஆமாங்க அப்படின்ட்டிங்கன்னா தண்டனை கிடைக்கும். இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் ஏன் கையெழுத்து போட்டீங்கன்னு கேட்டால், எனக்கு பயமாக இருந்துச்சு, அந்த நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியல, சூழ்நிலை சரியில்லை, அதனால் நான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் இப்போ நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், காவல்துறை கட்டுப்பாட்டில் போலீஸ் கஸ்டடியில் நீங்கள் எதை ஒத்துக்கிட்டாலும் அதற்கு தண்டனை கொடுக்க முடியாது. கோர்ட்டில் நீதிபதி முன்னால் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் தண்டனை. இந்த விஷயம் தெரிந்திருந்தால் உங்கள் வழக்கை நீங்கள் வாதாடுவதற்கு எளிமையாக இருக்கும் என்பதற்காக நான் சொல்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, சட்டம் சம்பந்தமாக யாருக்காவது வழக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குங்கிறதுக்காக இந்த நான் பதிவை கொடுக்குறேங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேலும் உங்கள் மேலே யாராவது பொய் கேஸ் போட்டிருந்தா, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 166 மற்றும் 167 மற்றும் 211ங்கிற நம்பரை பயன்படுத்தி இந்த பிரிவின் பிரகாரம் உங்கள் மேலே யாராவது பொய் கேஸ் போட்டிருந்தா, அதை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆவணங்கள் இருந்தால், உண்மையாக இருந்தால், இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 166, 167 மற்றும் 211ங்கிற நம்பரை பயன்படுத்தி நீங்கள் அவங்களுக்கு மேலே நீங்கள் கேஸ் போட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி சட்டங்களை தெரிஞ்சு வச்சுருந்தா வழக்கு வரும்பொழுது நமக்கு உபயோகமாக இருக்குதுங்க. மேலும் விவரங்களுக்கு நீதியை தேடி .org அப்படிங்கிற இணையதளத்தை பாருங்கள். NEETHIYAITHEDY.org. எனது அலுவலக எண் 9944221007. இந்த ஊரடங்கில் நான் 9 கட்டுரை எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு வேணும்னா onestone9mango@gmail.comக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ப்ளீஸ் தயவுசெய்து முழுமையாக படிங்க. நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே மூலயமா நன்கொடை கொடுக்கலாம். அம்மி இயற்கை அங்காடியில் பொருட்கள் வேணும்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். AAMMII.com அம்மி.com. கொரியர் மூலமாக வேணும்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். யூடியூப் சேனல் ஹீலர் பாஸ்கர்னு இருக்குதுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க. அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். டெலிகிராம்னு ஒரு ஆப்ஸ் இருக்குங்க, அதில் போய் சர்ச்சில் போய் @IamHealerBhaskar, ஏடி கிடையாதுங்க, ஏ போட்டு சுழிச்சது, @IamHealerBhaskarனு டைப் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும். இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் 100கணக்கான கட்டுரை எழுதியிருக்கிறேன். www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டை அடிக்கடி பாருங்கள். நேரடியாக எங்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணுன்னா healerbaskar@gmail.comக்கு உங்கள் சந்தேகத்தை அனுப்புங்க. நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல காத்திருக்கிறேன். இந்த உலகம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும், சுயசார்பு வாழ்க்கை வாழ வேண்டும், மேலதிகாரி சொல்லும் நல்ல விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும், கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது, அவரையும் செய்ய விடக்கூடாது. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.